Hello students, welcome to Kalvikode. In the video, 10th standard maths, chapter 3 algebra, exercise 3.16 first sum, first subdivision solve pannama. Graph the quadratic equation and state the nature of solutions. கொடுத்திருக்கிற quadratic equation க்கு graph draw பண்ண சொல்லிருக்காங்க and state their nature of solutions. Nature of solutions நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு கர்வ் ஒன்று ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? அந்த கர்வ் ட்ரா பண்ணும்போது இப்போ இதுல கிராஃப் இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்போ இப்படி நான் கர்வ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராஃப் நான் ட்ரா பண்றேன்னா இப்படி கர்வ் வருதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பாயிண்ட்ஸ டச் பண்ணிருக்கு அந்த கர்வ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம், நம்ம நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் எழுதுவோம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ 2 பாயிண்ட்ல டச் பண்ணிருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதுவோமா? அதே போல ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட், இப்ப இதை மட்டும் டச் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருந்தா என்ன எழுதுவோம்? இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதுவோம். சப்போஸ் நான் டிரா பண்ற கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் தொடவே இல்லை, அப்படி இங்கே நின்றுச்சு அப்படின்னா என்ன எழுதுவோம்? நம்ம நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எழுதுவோமா? சோ இப்ப அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன மாதிரியான இதுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா, இதை வச்சு நான் y கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அப்பதான் நான் எக்ஸுக்கு -4 -3 -2 -1 0 1 2 3 4 எடுக்கிறேன். ஸோ நான் ஃபைனலா எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஒய்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண முடியும். அதனால நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அதனால அதை எழுதிக்கிறேன். -9x இருக்கு, +20 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். -4 ஸ்கொயர் பண்ணா 16, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆகிடும் இல்லையா? அடுத்தது -3 ஸ்கொயர் பண்ணா 9, -2 ஸ்கொயர் பண்ணா 4, -1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் 16. அடுத்தது -9x அப்படின்னா என்ன அர்த்தம்னா -9 இன்டு எக்ஸுக்கு பதில் ஒரு வேல்யூவா போட்டுட்டு இருப்போம். ஏன்னா இதுதானே எக்ஸ். ஸோ -9 இன்டு -4 அப்ப என்ன வரும், +36. ஆமாவா? அடுத்தது -9 இன்டு -3 +27. அடுத்தது -9 இன்டு -2 +18, -9 இன்டு -1 +9, -9 இன்டு 0 0, -9 இன்டு 1 -9, -9 இன்டு 2 -18, -9 இன்டு 3 -27, -9 இன்டு 4 -36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 20ன்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சரியா? 16 இருக்கு, 36 இருக்கு, 20 இருக்கு. இதை ஆட் பண்ணா நான் இங்க சைட்ல போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. 16 36 20 என்ன வரும், இங்க 12 பேலன்ஸ் 1, 5 6 7 72 வருமா? அடுத்தது இப்போ இது 20 + 9 29, 29 27 ரெண்டையும் ஆட் பண்ணா 7 2 14, 15 16 6 பேலன்ஸ் 1 4 5 ஸோ 56. இப்போ இது பாத்தீங்கன்னா 18, 18 20யும் 4யும் ஆட் பண்ண 24. ஸோ 24
18. இந்த 12 2 balance 1 3 4 42 அடுத்தது இப்போ இது 20 29 30 இது 20 அப்படியே வரும் இல்லையா இங்க என்ன இருக்கு 21 இருக்கு சரியா சோ 21ல 9 போயிடுச்சுன்னா 12 21ல 9 போயிடுச்சுன்னா 12 அடுத்தது இப்போ இது 24 20 plus 4 24 24ல 18 போயிடுச்சுன்னா 6 நெக்ஸ்ட் இப்போ இது 29 20 plus 9 29 29ல 27 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 தான் இருக்கும் அடுத்து இப்போ இது பாத்தீங்கன்னா 20 plus 16 36 வருமா ஸோ பிளஸ் 36 மைனஸ் 36 என்ன ஆயிடும் 0ன்னு ஆயிடும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம கிராஃப் டிரா பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னும் போது minus 4 comma 72 minus 3 comma 56 minus 2 comma 42 minus 1 comma 30 0 comma 20 1 comma 12 2 comma 6 3 comma 2 and 4 comma 0 சரிங்களா சோ இதுதான் பாயிண்ட்ஸ் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கிராஃப் டிரா பண்ணும்போது தான் நமக்கு பாராபோலா கிடைக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூனிட்டா தான் இருக்கு -4 -3 -2 -1 0 1 2 3 4ன்னு இருக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ்லயும் சரி மைனஸ்லயும் சரி ஒரு யூனிட்டா தான் எடுத்திருக்கேன் சரியா அதாவது 1 2 3 4 தான் எடுத்திருக்கேன் அதனாலதான் நான் ஸ்கேல்ல எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எழுதியிருக்கேன் சரியா அடுத்தது இப்போ ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 72 வருது ஹையஸ்ட் வந்து 72 சரிங்களா நம்ம ஒரு யூனிட்டா ஒய் ஆக்சிஸ் எடுத்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது பாராபோலா டிரா பண்ண முடியாது ஓகேங்களா சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 10 10 எடுத்துட்டேன் 10 20 30 40 50 அந்த மாதிரி 10 10 கவுண்டிங்ல எடுத்துட்டேன் அதே மாதிரி மைனஸ்லயும் 10 10 எடுத்துட்டேன் சரிங்களா சோ அப்போ y axis 1 cm is equal to how many units 10 units மறக்காம ஸ்கேல் எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு -4, 72 xல -4 இங்க இருக்கா yல 72 அப்படின்னும் போது இங்க 70 இருக்கு சரிங்களா ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க 70 71 72 சோ இந்த இடத்துல வரும் -4, 72 நெக்ஸ்ட் -3, 56 xல -3 yல 56 இப்போ இது 55 -3 இங்க இருக்கா இங்க 55 வரும் அவங்க 56 கொடுத்திருக்காங்க சரியா சோ 56னா ஒரு இது தள்ளி ஒரு லைன் சோ -3, 56 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா நீங்க பென்சில்ல தான் வைக்க போறீங்க சோ மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட என்ன பண்ணிக்கலாம் எரேஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே நம்ம கரெக்டா வச்சிருவோம் நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா ரெண்டுமே பார்க்கணும் எக்ஸ் கோஆர்டினேட்ஸும் பார்க்கணும் ஒய் கோஆர்டினேட்ஸும் பார்க்கணும் சோ சம் பாயிண்ட்ஸ் சம் லைன்ஸ் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ ஒரு வாட்டி பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் அடுத்தது -3, 50 சாரி அது வச்சாச்சா அடுத்தது -2, 42 xல -2 இங்க இருக்கு 40 இங்க இருக்கு சோ 41 42 இங்க இருக்கா -2, 42 அடுத்தது -1, 30 xல -1 இங்க இருக்கு 30 இது இருக்கு -1, 30 நெக்ஸ்ட்
0, 20, xல 0, yல 20. ஸோ அப்போ எங்க வரும்? xல 0, yல 20னா அப்போ எங்க தானே வரும்? 0, 20. நெக்ஸ்ட் 1, 12, xல 1. அப்ப இங்க yல 12, 10 இங்க இருக்கு, 11, 12. ஸோ 1, 12. நெக்ஸ்ட் xல 2, yல 6. xல 2 இங்க இருக்கு, yல 6 போது இது 5 இங்க. ஸோ என்ன பாயிண்ட்? 2, 6. நெக்ஸ்ட் 3, 2, xல 3, yல 2. xல 3 இங்க இருக்கு, yல 2 பொழுது இது 0வா? 1, 2. ஸோ 3, 2. and 4, 0. 4, 0. ஸோ 4 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4, 0ன்னு இருக்கா. அதாவது இப்ப நான் வந்து இந்த பாரபோலா டிரா பண்ணும் பொழுது இது என்ன ஆயிடும்? இந்த பாயிண்ட் டச் ஆகுமா? அப்போ எக்ஸும் ஒய்யும் என்ன ஆகும்? அதாவது அந்த கர்வும் எக்ஸ் ஆக்சஸும் டச் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து வெறும் 4 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். சப்போஸ் நான் இப்ப நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 போடுறேன். அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 5 வச்சு நம்ம போடும்பொழுது மறுபடியும் என்ன ஆகும்? இது டச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல இப்படி மேல போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டச் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அது ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? கிராஃபை முடிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? 4 ஸ்டாப் பண்ணேன்னா, சோ 5 போடுறேன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயர்னா 25 minus 9x, minus 9 into 5 na minus 45 20 அப்படியே வரும். so 25 plus 20 45 plus 45 minus 45 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கும் போது என்ன கிடைக்கும்? 5, 0 கிடைக்குமா? 5, 0. அப்ப இங்க பாருங்க, 5, 0 போது இந்த இடத்துல வந்துருமா? கிராஃப் எங்க வரும்? பாயிண்ட் 5, 0. so 5, 0. சரிங்களா? இப்போ 2 பாயிண்ட் டச் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் தப்பா எழுதிட்டு இருப்போம், ஒரே ஒரு பாயிண்ட்ன்றதுனால. இப்போ இங்க 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அந்த பாரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட் டச் பண்ண போகுது. அப்போ 2 பாயிண்ட் அப்படின்னாலே ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு வரும். ஓகேவா? நீங்க இன்னொரு பாயிண்ட் போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிறதே வந்து மேக்சிமம் என்னது? டச் ஆகாம போலாம், ஒரு பாயிண்ட்ல டச் ஆகலாம், 2 பாயிண்ட்ல டச் ஆகலாம். சோ நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் டச் ஆனாலும் நம்ம ஆன்சர் என்னென்ன எழுத போறோம்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் தான் எழுத போறோம். சோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டிரா பண்ணிடலாமா? வேரபிள் டிரா பண்ணலாமா? சோ இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் என்ன பண்ணிருக்கு? டச் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன எழுதணும்? therefore the points of intersection points of intersection எது? 4, 0 and 5, 0. so 4, 0 and 5, 0. இதுல நம்ம என்ன எடுப்போம்? கொடுத்திருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்ல தான் இருக்கு. சரியா? அதே மாதிரி நம்ம சொல்யூஷனும் எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்றோம்? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இது எக்ஸ் ஒய் அப்படி நம்ம எடுப்போமா? அப்ப நம்ம என்னன்னு எழுதணும்? எப்படி எழுதணும்? the points of intersection of parabola with x axis, அதாவது x axis மட்டும் எழுதணும். x axis மட்டும் என்ன? 4 and 5. so 4
அண்ட் 5. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ ஃபைனலா சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, since there are எத்தனை பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு? 2 இருக்கா? there are எத்தனை பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்? 2 பாயிண்ட்ஸா? so 2 points of intersection with என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ் இல்லையா? அப்பனா the quadratic equation, அந்த quadratic equation எழுதணும். क्वेश्चनல கொடுத்திருக்காங்கல்ல x square minus 9x plus 20 equal to 0. என்ன ரூட்ஸ் அதுக்கு? has 2 பாயிண்ட் டச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட சம் முடிஞ்சது. பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன, நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ எப்படி செக் பண்ணணும்னா, உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக நீங்க கிராஃப்ல இங்க போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம 4,5ன்னு எடுத்துக்கோமா, அது கரெக்டா ராங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20யா? இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் எடுப்போம்ல. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா 20, சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -9. அப்போ மல்டிப்ளை பண்ணா 20 வரணும், ஆட் பண்ணா -9 வரணும். 5 4s are 20 எடுப்போமா, ரெண்டுத்துக்குமே மைனஸ். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? இதுக்கு x minus 5 into x minus 4 equal to 0. So x minus 5 equal to 0, x minus 4 equal to 0. x is equal to 5 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் x is equal to 4 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ x க்கு 4 and 5 கிடைச்சிருக்கா? அதுதான் 4 and 5. சரிங்களா?